3 நாளாக நான் என்ன பண்ண தெரியுமா, இந்த ஏரியாவில் இருக்கும் ஆல்மோஸ்ட் எல்லா நகைக்கடையிலையும் ரவுண்ட் அடிச்சிட்டேன். ஆனால் கடைசியில் நடந்தது தான் என்ன ஷாக் ஆக்கிடுச்சு. அது எப்படி கிடைச்சதுன்னு இந்த விலாகில் சொல்ல போகிறேன். ரொம்ப நாளாக ஒரு மோதிரம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நார்மலாக நம்ம கடைக்கு போய் அவங்க காட்டுற டிசைனில் பிடிச்சி எடுக்கணும்னு நினைக்கல. இந்த தடவை நான் ஆல்ரெடி ஒரு டிசைனை பார்த்து என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டிசைனை பார்த்த உடனே இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போனோம். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த டிசைன் எந்த கடையிலும் கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் டே நான் போன ஜுவல்லரி ஷாப் ஏவியா. அங்கே நான் போய் நினச்ச டிசைனை காட்டுங்கன்னு கேட்கும்போது அவங்க பார்த்துட்டு அதே மாதிரி இல்லை, ஆனால் நான் ஆர்டர் பண்ணி தரலான்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்தா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். பக்கத்தில் கண்டினியூஸாக ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லர்ஸ், தனிஷ், ஜாய் அலுகாஸ் இருந்துச்சு. நான் தொடர்ச்சியாக இருக்கிறதுனால எல்லா கடையிலையும் இதே மாதிரி டிசைன் கிடைக்குமான்னு கேட்டு பார்த்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது கிடைக்கல. ஸோ அவசரப்பட வேண்டாம், நான் வீட்டுக்கும் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு தோணுச்சு, ஒரு லொக்கேஷனில் கிடைக்கலாம், கண்டிப்பாக அந்த டிசைன் வேறு லொக்கேஷனில் இருக்கும் அப்படின்ட்டு தான். செகண்ட் டே வேறு லொக்கேஷனில் இருக்க ஜுவல்லரி ஷாப்ஸ்க்கு போனேன். ஒவ்வொரு கடையிலும் ஒரே ஆன்சர், இல்லை ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த நேரத்தில் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் தெரியல, அந்த டிசைனை விட மனசே ரெடியாக இல்லை. நான் மறுபடியும் வேறு லொக்கேஷனில் இருக்க ஜுவல்லரி ஷாப்ஸை சூஸ் பண்ணி அங்கே போய் பார்த்தேன். அது வரைக்கும் நான் தேடின டிசைன் அப்பயும் கிடைக்கல. அப்போ நான் நினச்சேன், சரி இனிமேல் ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் போல் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே எனக்கு ஒரு தாட் வந்துச்சு, இந்த ஒரு கடைக்கு மட்டும் இன்னும் ஒரு தடவை போய் பார்ப்போமா அப்படின்ட்டு. நான் உள்ளே போய் பார்த்த உடனே எனக்கு லிட்ரலி ஒரு செகண்ட் ஷாக். ஏன்னா நான் 3 நாளாக தேடிய எக்ஸாக்ட் டிசைன் அதே மாதிரியான ரிங் தனிஷ்கில் இருந்துச்சு. சில நேரங்களில் நமக்கு பிடிச்சது உடனே கிடைக்காது. ஆனால் நம்ம விடாமல் தேடினா கடைசியில் அது நம்மக்கிட்ட வந்து தான் ஆகும். அந்த டிசைன் என்ன தெரியுமா, அது ஒரு வங்கி மோதிரம். நார்மலாக நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், ட்ரெடிஷ்னல் வங்கி மாதிரி இல்லாமல், ஸ்டோன் வச்சு ஹெவியாக இருக்க மாதிரியும் இல்லாமல், இது ஒரு கேஸ்டிங் ஜுவல்லரி. ஸோ மாடர்னாக டெய்லி ஆஃபீஸ் போகும்போது இல்லை சுடிதார் சாரீ வியர் பண்ணும்போது சிம்பிள் அவுட்ஃபிட்ஸுக்கு கூட இது ஈஸியாக சூட் ஆகும். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கர்வ் ஷேப்பில் இருக்க வி மாடல். அதனால தான் இந்த டிசைனுக்காக நான் 3 நாள் வெயிட் பண்ணியும் விடலை. கடைசியில் கிடைச்சப்போ ஹானஸ்ட்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த டிசைன் எப்படி இருக்குது? இந்த மாதிரி சிம்பிளான கிளாசிக் ஜுவல்லரி பிடிக்குமா, இல்லை ட்ரெடிஷ்னல் வங்கி ஸ்டைல் பிடிக்குமான்னு நீங்கள் கமெண்டில் தாராளமாக சொல்லுங்கள். See you on next video. Bye.